பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் பற்றி ஆன்மீக ரிலேட்டடில் என்ன மாதிரியான தீங்குகள் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து எடுத்து போகலான்னு இருக்கோம். சரி, அதுக்கான அநியாயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக பெண்ணே தெய்வம், நம்ம கும்பிடுற தெய்வம். பெண்ணை மதிக்கணும், பெண்ணுடைய பெருமையை போற்றணும். இது கண்ணகி வாழ்ந்த கற்பு கரசி உள்ள ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு. அப்போ பெண்ணை நம்ம முறையான ஒரு அமைப்பில் அவங்கள ஊக்குவித்து அவங்க ஒரு தன்மையை போற்றி அவங்கள அரவணைச்சு அவங்களுடைய தன்மையை பக்குவப்படுத்தி இருந்திருந்தா இந்த நாடு செல்வ செழிப்பாகவே வரும். ஒரு நாட்டுக்கு காடு எவ்வளோ ஒரு முக்கியமோ அதுபோல் பெண்ணுடைய அமைப்பு அவங்களுடைய அமைப்பை நம்ம உயர்த்தி கொடுத்தோன்னா நம்ம நாடும் செழிக்கும், நம்ம வீடும் செழிக்கும். நம்ம குடும்பமே இருக்குது. நம்ம தாயை நினைக்கணும், தாரத்தை நினைக்கணும், தன்னுடைய பெண் குழந்தைகளை நினைக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிறதுக்காக நம்ம ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து ஒரு திருமணம் சொல்லக்கூடிய சடங்கை பண்ணுற வரைக்கும் அந்த பெண்ணை நம்ம மதிக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. ஆனால் பெண்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இப்போ நிறையா உண்டாகுது. பெண்களை தப்பான பார்வையில் பார்க்கக்கூடிய தன்மையும் இங்கே இருக்கிற ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. ஒரு பெண்ணு தப்பானவ, ப்ராஸ்டியூட்டு அப்படின்னு ஒரு பேச்சு எடுக்கக்கூடிய நேரங்காலங்களும் ஒரு பெண்மைக்கு உண்டு. ஒரு பெண்ணு இந்த ராசிக்காரி தான் இப்படியாம்பட்ட பேச்சை எடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு.